குறைகளும் இல்லாமல் மன்னனதி சோழனானவன் நீதியை பூமியில் நிலைநிறுத்தி அரசாளுவதைக் கண்டு பிரம்மதேவரும் தாமரையில் அமர்ந்திருக்கும் அன்னை மகாலட்சுமியும் நல்ல தேவர்களும் நாராயணரும் பாராட்டி அவர்கள் எல்லோரும் கூடி கைலாயம் சென்று சிவபெருமானின் பாதத்தில் தண்டனிட்டு சாகாதிருக்கும் அனைத்துக்கும் மூலமான திருப்பொருளே, ஏகாபரனே, எங்கும் நிறைந்தோனே, மூலப்பொருளே, முதற் பொருளே, காரணப்பொருளே, சாலப்பொருளே, தவப்பொருளே, நாராயணரும் பிரம்மதேவரும் தமக்குள் ஏற்பட்ட போட்டியின் போது அண்டபிண்ட தூரையெல்லாம் கடந்து அனலாக நின்றவரே, ஆழகால விசத்தையும் அருந்தி தன்னுடைய திருக்கழுத்தில் பாம்பையும் கோர்வையாக அணிந்து கொண்டிருப்பவனே. தார்காவனத்து ரிஷிகள் 4 வேதத்தையும் நன்கு கற்று பண்டிதர்களாக இருந்தார்கள். இதுவே அவர்களுக்கு ஆணவம் ஏற்பட காரணமாக அமைந்துவிட்டது. தங்களுக்கு வேண்டியவற்றை வேத வேள்வியின் மூலமே பெற்றுக் கொண்டதால் வேதத்தை தாண்டி எதுவும் இல்லை என்கின்ற நிலைக்கு அவர்கள் வந்தார்கள். அவர்களின் ரிஷி பத்தினிகளோ தங்களை விட கற்பு நெறியில் யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை என்பதால் இந்த கற்பு நெறியே தங்களுக்கு போதுமானது என்கின்ற நிலையில் அதுவே அவர்களின் ஆணவத்துக்கு காரணமாகவும் அமைந்துவிட்டது. இவ்வாறு இவர்களின் ஆணவத்தை அழித்து நல்ல புத்திய புகட்ட எண்ணிய சிவபெருமான் நாராயணமூர்த்தியையும் அழைத்து தான் திகம்பரர் என்கின்ற உடம்பில் ஒட்டு துணி இல்லாத பிச்சாடன மூர்த்தி வேஷமிட்டு தன்னாசி கோலத்திலும் நாராயண பரம்பொருளை மோகினி வேஷம் அணிய வைத்தும் தார்காவனத்தை அடைந்தனர். நாராயண பரம்பொருள் மோகினி வேஷத்தில் வேத வேள்வி நடக்கின்ற இடத்துக்கு செல்ல இவரின் அழகில் மயங்கிய தார்காவனத்து ரிஷிகள் எல்லாம் மோகினி வேடமிட்டு வந்த நாராயண பரம்பொருளின் பின்னால் சென்றார்கள். இதுவரை தாங்கள் கற்றுத் தெளிந்த வேதம் வேள்வி இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு மோகினி வேஷம் அணிந்த எம்பெருமான் பின்னால் செல்ல பிச்சாடன கோலத்தில் பெண்கள் வசிக்கின்ற தெருவுக்கு சென்ற சிவபெருமானை கண்டு கற்பு நெறியில் தங்களது கணவனை தவிர வேறு ஒரு ஆடவனை சிந்தையிலும் எண்ணாத தார்காவனத்து ரிஷி பத்தினிகள் எல்லாம் சிவபெருமானின் அழகில் மயங்கி அவர் பின்னாடி சென்றார்கள். தார்காவனத்து ரிஷிகளும் ரிஷி பத்தினிகளும் இதுவரை தாங்கள் கடைபிடித்த கற்பு ஒழுக்கத்தையும் வேத வேள்வியையும் விட்டுவிட்டு சிவபெருமான் பின்பும் நாராயணமூர்த்தியின் பின்பும் சென்றார்கள். ஒரு இடத்தில் இருவரும் சந்தித்தார்கள். அப்போது தார்காவனத்து ரிஷி பத்தினிகள் எல்லாம் தங்களது கணவர்மார்கள் இன்னொரு பெண் பின்னாடி செல்வதைக் கண்டும் ரிஷிகள் தங்களது மனைவி இன்னொரு ஆடவன் பின்பு செல்வதைக் கண்டும் கோபமுற்றனர். தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து சிவபெருமான் மேல் கோபம் கொண்ட ரிஷிகள் எல்லாம் வேள்வி செய்து தங்களை ஏமாற்றிய சிவபெருமானை அழிக்க எண்ணினர். வேள்வியில் இருந்து புறப்பட்டு வந்த யானையை உரித்து தனக்கு ஆடையாக அங்கமெல்லாம் சூடிக்கொண்டு மீண்டும் வேள்வியில் வந்த மானையும் மழுவையும் தனது கரங்களிலே சூடிக்கொண்டார். அதனால்தான் சிவபெருமானை பார்த்து ஆனைதனை உரித்து அங்கமெல்லாம் புனைந்து மானேந்திய கரனே, மழுவேந்திய சிவனே, கோவேங்கிரியில் குடியிருக்கும் கோவே, தானே இருந்து இந்த உலகத்தை ஏற்கும் தவமே தவப்பொருளே, ஆதியாய் நின்ற அதிய திருமுதலே, சோதியே, சோழ மன்னனுடைய ராஜநீதத்தையும் சொன்ன சொல் காக்கின்ற தர்மத்தையும் கேளுமையா என்று சொல்கிறார்கள். ஒரு புறாவானது